பேரரசருடைய பேரருளாலே பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் உடனடியாக ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டம் இது. அதிகபட்சம் ஒரு 5 to 7 நாள் தான் தம்பி டைம் எடுத்திருப்பான் பூமி. இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய நத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மச்சக்காளி அவர்களை, நத்தம் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் வேம்பரளி பிரபு அவர்களை, நத்தம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் முத்து வைரவன் அவர்களை, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பிரபு அம்பலம் அவர்களை, திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆண்டியம்பலம் அவர்களை, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தம்பி முன்னிலை வகித்திருக்கக்கூடிய மாநில மாணவர்களுடைய செயலாளர் அருமை சகோதரர் நத்தம் பூமி அம்பலம் அவர்களை, சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தன்ராஜ் அம்பலம் அவர்களை, எனக்கு முன்னாலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி வைரவேல் அம்பலக்காரர் அவர்களை, தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நல்ல பல கருத்துக்களை அதோடு விடல. இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில அவங்க கட்சிக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிக்கலாம். இங்க இருக்க பெரிய மனுஷன் கண்டக்டரையும் டிரைவரையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு காலையில 4 மணிக்கெல்லாம் காவல்துறை செயல்படுதுன்னா எவ்வளவு தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. செயினை பறிச்சுட்டு போயிட்டான், சந்து கடை ஓடுது, லாட்டரி சீட்டு விற்பனை இருக்குன்னு நம்ம போய் ஒரு சாமானியன் ஒரு புகார் கொடுத்தான்னு சொன்னா அதை வாங்கி சூத்துல போட்டுக்கிற காவல்துறை திமுக காரன் சொன்ன உடனே வழக்குன்னு முடிவாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்க எதை செஞ்சாலும் வழக்கு தான். அத அந்த பெரிய மனுஷன் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். காவல்துறையும் எதை செஞ்சாலும் வழக்கு தான், அடிச்சாலும் வழக்கு தான், வேற எது பண்ணாலும் வழக்கு தான். அத முதல்ல காவல்துறை புரிஞ்சுக்கணும், அந்த பெரிய மனுஷனும் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய 1350வது பிறந்த நாள். பஸ்ஸ போய் நிப்பாட்டுறான், நிக்கல, லேசா தட்டுறான், வண்டி நிக்குது, அவன் இனிப்ப வழங்குறான். இதுல எங்க தவறு நடந்தது? உடனே உங்க புத்தி குறுக்கு புத்தி வேலை செய்து, சாதி சங்கத்தினுடைய குறுக்கு புத்தி வேலை செஞ்சுச்சுன்னா நீ நடமாடவே முடியாது, நீ நடமாடவே முடியாது. தம்பிங்க சொன்ன மாதிரிதான் 8 குண்டர் தடுப்பு காவல்யா, 8 பேரை ஒரே நேரத்தில் பொய் வழக்கிலே வெடிகுண்டு ஆயுதங்கள் வைத்திருப்பதாக கைது செய்து திருச்சி மாவட்ட காவல்துறை கைது பண்ண அத்தனை பேத்துக்குமே அங்க இருக்க மந்திரி, இவரெல்லாம் என்ன அங்க இருக்க மந்திரி பவரானவர், 8 பேத்துக்குமே குண்டர் தடுப்பு காவல். ஒரே மாதத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் குண்டர் தடுப்பு காவலை துக்குதூராக நொறுக்கினார். பேரரசர் தான் அந்த வேலையை செஞ்சார். இங்க என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா வேலை செஞ்சுக்கிட்டு இதோட நிப்பாட்டுக்குங்க. உங்களுக்கான அரசியலை நீங்க பாருங்க. இல்லைன்னா உள்ளாட்சியில எல்லாம் முத்திரையர் கிராமங்களுக்குள்ள எல்லாம் போக முடியாது. ஒரு பிரச்சனை பண்ணி நீங்க எவ்வளவு மன உளைச்சலானீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
எவ்வளவு மன உளைச்சலுக்கு உங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தம்பிகள் உங்களை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆக்குனாங்கன்னு எங்களுக்கு தெரியும். திரும்ப இந்த பொட்டத்தனமான வேலையை செய்யக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய மாவட்ட பொறுப்பாளருக்கு, அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் இந்த வருடத்திற்கான நிகழ்வு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. காலையில 4 to 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல திருச்சி ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய பேரரசருடைய திருவுருவ சிலைக்கு சாமியார்கள், சன்னியாசிகள், சிவாச்சாரியார்கள் அவர்கள் போய் ஆத்துல தண்ணி எடுத்துட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பேரரசருக்கு 4 to 6க்குள்ள அரச முறைப்படி அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேரரசருடைய மணிமண்டபத்தில் மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் பெருமதிப்பிற்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பயம் வரமாட்டான், கட்டாயத்துக்கு வருவான். திருச்சி சிலைக்கு எப்படி வருவான்? வேண்டா வெறுப்புக்கு அதிமுக இருக்கக்கூடிய மந்திரிகளும் திமுகவில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் எல்லாம் இங்க கவனிங்க. சம்பிரதாயத்துக்கு அதை அரசு விழான்னு அறிவிச்சுட்டாங்க. அதனால சம்பிரதாயத்துக்கு அந்த விழாவில் கலந்துக்கணும்னு சொல்லி மூஞ்சியெல்லாம் குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு வந்து மாலையை போட்டு போவான் மற்ற சாதிக்காரெல்லாம். ஆமா, அவன் மூஞ்சியில ஆடாதுன்னு சொல்லுவான்ல, அது மாதிரி வருவான். போடு எடு, போட்டோகிராஃபரை பார்த்து எடுத்துட்டியா? இன்னைக்கு அந்த நிலைமையை மாத்தி மகாராஷ்டிரா கவர்னர், அமமுகவினுடைய பொதுச் செயலாளர், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், நாடார் சங்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணாச்சி கரிக்கோள் ராஜ் நாடார், தேவேந்திரகுல மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தூத்துக்குடியிலிருந்து வந்தார் SR பாண்டியன், வன வேகைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் இரணியன், இப்படி இதற்கு முன்னால் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்க போது அவர் வந்து கலந்துகிறார். போன வருடம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்கிறார். இவர்களை எல்லாம் வர வைத்தது யார்? இவர்களை எல்லாம் பேரரசரை வணங்க வைத்தது யார்? வேற எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. திருச்சியில இருக்கவன் வேற எந்த அயோக்கியனும் சொந்தம் கொண்டாட முடியாது. அத்தனை அந்த நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்தவர்கள், தமிழர் தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள். எப்படி வருவான்? இப்ப துணை முதல்வர் உதயநிதி வராரு ஒரு 6 மணிக்கு. எங்க ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போகுது ஈவினிங்ல, அதை சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள் படை பேரணி ஒரு 5000 பேர் 6000 பேரோட தயாரா நிக்கிறோம். துணை முதல்வர் பேரரசருடைய திருவுருவ சிலைக்கு வர இருக்கிறார். கொஞ்சம் பேரணியை தாமதப்படுத்தி கிளம்புங்கன்னு காவல்துறை அன்போடு கேட்டுக்கிட்டாங்க. அதனால தாமதப்படுத்தின உதயநிதி வந்து மாலை போட்டுட்டு போறார். தம்பி சொன்ன மாதிரிதான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர்னு சொல்றதுக்கு முத்தராயரும்பா, முத்தராயர்னு சொல்லுவான். முத்தரையர பெரும்பிடுக மாத்தி சொல்லுவான். இன்னைக்கு அத்துணை அரசியல்வாதிகளும் என் முப்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய பெயரை உச்சரிக்க செய்வதோடு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தாண்டா. யார் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும்?
16 இடத்துல 16 மாவட்டங்களில பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம். தமிழகம் முழுக்க அத்தனை பொதுக்கூட்டணியில குறைந்தபட்சம் 1000 பேர் கலந்திருக்காங்க. நான் சொல்றது 3 வருடத்திற்கு முன்பு. இன்னைக்கு இந்த நத்தம் பகுதியில 10 நாள் தான், அதிகபட்சம் 10 நாள் தான் ஏற்பாடு. அண்ணே, ஒரு பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யணும்னு தம்பி சொன்னா பூமி ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னோம். இந்த நிகழ்வுல நீங்க எல்லாம் இன்னைக்கு 10 மணியை தாண்டி உட்கார்ந்து இருக்கீங்க. அதான் பெரிய விஷயமே. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கூட்டத்துக்கு போகும்போது 10:30 மணி 11 மணி ஆனாலும் உட்கார்ந்து இருக்கவன் எழுந்திரிச்சே போக மாட்டான். அதான் உணர்வு பூர்வமான கூட்டம். அதுக்கடுத்து யார்கிட்ட உணர்வு பூர்வமான கூட்டம் இருக்குன்னு சொன்னா, இந்த முத்திரையர் சமூகத்துல வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் கூட்டுகிற கூட்டத்துலதான் உணர்வு பூர்வமான கூட்டம். காசு கொடுத்தோமா, நம்மளை பணி வாங்கினானே அந்த அரசியல்வாதி, இந்த கூட்டத்தை கூட்டணும்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்துதான் இந்த கூட்டத்தை கூட்ட முடியும். எந்த பணமும் செலவு செய்யாமல் 12 மணி ஆனாலும் உட்கார்ந்து இருக்க கூட்டம் இந்த முத்திரையர் கூட்டம். இந்த முத்திரையர் கூட்டத்தை ஒருங்கிணைக்கிற மிகப்பெரிய தலைமை தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. நாங்க வழக்குக்கு வந்துகிட்டு இருக்கோம். 2016 ஒரு வழக்கு, சிலையை திறக்க போகும்போது காவல்துறையை அடிச்சு உடைச்சோம், கையை உடைச்சோம், காலை உடைச்சோன்னு வழக்கு. 42 பேர் மேல வழக்கு. அந்த வழக்குல அந்த வழக்கையே துரிதப்படுத்துறது இங்க இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்னு சொன்னாங்க. மொத்தம் என் மீது 40க்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு. தமிழகம் முழுக்க எல்லா வழக்கையும் துரிதப்படுத்து. இங்க இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் கேக்குறேன், தமிழகம் முழுக்க 40க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளையும் துரிதப்படுத்தி நாங்க அந்த வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரணும். வந்து பாரு, திண்டுக்கல் கோர்ட்ல வந்து பாருவோம். வழக்கு நீங்க துரிதப்படுத்த சொன்ன வழக்கு, காவல்துறை போட்ட பொய் வழக்கு எவ்வளவு பிசுபிசுத்து கிடக்குன்னு வந்து பார். பொய் வழக்கு இப்ப போட்டதும் பொய் வழக்கு தான். நல்லா வழக்கு போட சொல்லுங்க. இன்னைக்கு பேசி முடிச்ச பிறகு கூட வழக்கு போட சொல்லுங்க தம்பிங்க மேல. எல்லாம் துரு பிடிச்ச இரும்பா கிடக்கான். தமிழகம் முழுக்க எப்படி கிடக்கான் முத்திரையர்? துரு பிடித்து போன இரும்பா கிடக்கான். அவனை கொண்டு போய் தட்டி நெருப்புல காமிச்சு அடிச்சு அவனை நல்ல ஒரு சமூக போராளியா உருவாக்குறதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் வழிவகை செய்கிறார். இந்த 7 பேர் உள்ள போனவன் அடுத்து என்ன பண்ணுவான்? சமூகத்துக்காக வந்து நிற்பான். காவல்துறையை பார்த்து பயப்பட மாட்டான். நாங்க வருவதற்கு முன்னால் தமிழகம் முழுக்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உழைப்பான். இன்னமும் உழைக்கிறான். வயல்ல காட்டுல போய் உழைப்பான். மிஞ்சி போனா டீ குடிக்கிறதுக்கு நத்தம் வர மாட்டான். நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாட்டான். அங்க எதுக்கு நம்ம போகணும்னு நினைப்பான். பக்கத்திலேயே ஒரு டீ கடை இருக்கும். பாடாவதியா டீ போடுவான். அந்த டீயை குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி வீட்டுல போய் படுத்துக்குவான். இப்படி இருந்த அந்த சமூக மக்களை இன்னைக்கு நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 10:30 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்கோம்னா அது மிகப்பெரிய சாதனை. யாரால் முடியும்? மிகப்பெரிய சாதனை. எவனால் முடியும்? ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலா கூட்டம் போட்டிருக்கான். பேரிக்காடெல்லாம் போட்டு, சின்ன கூட்டம் இது, பொதுக்கூட்டத்துக்கு பேரிக்காடெல்லாம் போட்டு, சேர்லாம் போட்டு நல்லா நேர்த்தியாக தமிழகம் முழுக்க நேர்த்தியாக பொதுக்கூட்டங்களை நடத்த என் தம்பிகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை எப்படி செய்ய வேண்டும், காவல்துறையை எப்படி அணுக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். நீங்க இங்க கைது பண்ணீங்கல்ல, இன்னைக்கு பேரரசருடைய சதவிழா அன்னைக்கு இன்னைக்கு தம்பிகளை ஒரு 50 பேர்த்த கைது பண்றீங்களே. நாங்க நினைச்சிருந்தா தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்திருக்க மாட்டோம். ஆள் இல்லையா? காவல்துறை மனிதாபிமானமா நடந்துக்குங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இருப்பாரு, இன்னும் 10 மாசத்துல திமுக ஆட்சி இருக்காது.
அப்புறம் அதிமுக அதுல ஒருத்தர் இருப்பான் பழி வாங்கணும்னு, அவன் ஆட்சி 5 வருஷத்துல போயிடும். அதுக்கப்புறம் அவனை வேட்டியை கட்டிட்டு நடமாட சொல்லுங்க பாப்போம். திமுக வேட்டியவோ அதிமுக வேட்டியவோ கட்டிட்டு நடமாட சொல்லுங்க பாப்பா. என் தம்பிங்க இந்த துண்டை போட்டுட்டு சாவர வரைக்கும் இருப்பான், உயிர் போற வரைக்கும் இருப்பான். சாதி முடியுது பாருங்க, தீ. இத நல்ல விதமா கொண்டு போயிட்டு இருக்க, தீபமா கொண்டு போறேன். இந்த சாதியை எப்படி கொண்டு போறேன்? தீபமா கொண்டு போறேன். இத பெரும் நெருப்பாக்கி நீங்க உங்களை அழிச்சுக்காதீங்க. காவல்துறைக்கு தான் சொல்றேன். அவன் சொன்னான்னா உங்களுக்கு எங்க போச்சு? உங்களுக்கு எங்க போச்சு? 4 மணிக்கு வந்து கைது பண்ற, நான் புகார் கொடுக்கிறேன். சந்து கடை ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை இடத்துல உடனே புகார் கொடுக்க சொல்றேன். நீ 4 மணிக்கு 3 மணிக்கு 10 மணிக்கு போய் கைது செய்வியா? தெம்பு திராணி உனக்கு இருக்கா? இருக்கா? பேசக்கூடாதுன்னு பார்த்தா இருக்கா உனக்கு? லாட்டரி சீட்டு ஓடுது, சாமானியனுடைய குடியை கெடுக்கக்கூடிய லாட்டரி சீட்டு ஓடுது. என் தம்பி பூமியை புகார் கொடுக்க சொல்றேன். தடுக்கிறதுக்கான தெம்பு திராணி இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கா? அதெல்லாம் விட்டுருவேன். 4 மணிக்கு போய் அப்பாவிய கொண்டு போய் பிடிச்சு போடு. அவனே மாமாவில பாக்குறான், பொம்பளைய வச்சுன்னு சொல்றேன். சென்னையில பண்றான், திண்டுக்கல் டவுன்ல பண்றான்னு சொல்றேன். கைது பண்ணுவியா? அவன் பாட்டுல போயிருவான். சொல்றவெல்லாம் மாட்டிக்கிறது யாரு? ஒட்டு மொத்தமா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தம்பிகளை நத்தம் காவல்துறை காவல் நிலையத்தை முற்றுகையிட போறேன். தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவரா, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரா அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட போறேன்னு சொன்னவன லட்சக்கணக்கான பேர் வருவானு. அதை சமாளிக்க முடியுமா உங்களால? நீங்க அரசாங்கத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க, அரசாங்கத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் வாயில நல்லா வருது, தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அவனுக்கு எல்லாம் வேலை செய்றீங்க. நான் சட்டமன்ற உறுப்பினரா? ஒன்னும் ஆக முடியாது. உன் பாட்டுல இருக்கான். இந்த வேலையை நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், புடிச்சு உள்ள போடு. ₹1 செலவு இல்லாம வெளியெடுப்பேன், 1 பைசா செலவு இல்லாம நான் வெளியெடுப்பேன். புடிச்சு உள்ள போடு. இந்த கோர்ட்டு, திண்டுக்கல் மாவட்ட கோர்ட்டு, அடுத்து மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை, அங்கேயும் ஆள் இருக்கு. என் தம்பிங்க ₹1 கொடுக்க தேவையில்லை, எல்லாத்தையும் வெளியெடுப்பேன். ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை அவனு கத்துக் கொடுக்குறீங்க. ஜெயிலுக்கு போன வந்து சும்மா இருப்பானா? என்ன காவல்துறை பிடிச்சு உள்ள போட்டுச்சுன்னா வெளியே வர போறோம். அவன் பெரும் தப்பு பண்றதுக்கு காரணமா காவல்துறை ஆயிடுறீங்க. நல்லா இருந்த சமூகம், விவசாய வேலை பார்த்துட்டு இருந்த சமூகம், கிடைச்சதை வச்சு வாழுகிற சமூகம், எதுக்குமே பேராசைப்படாத சமூகம். எந்த கருமம் பிடிச்சவனோ நகர்மன்ற தலைவர் ஆகட்டும், எந்த கருமம் பிடிச்சவனோ சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், எந்த அயோக்கியனோ நான் வாழ்ற பகுதியில பஞ்சாயத்து தலைவர் ஆகட்டும், எந்த அயோக்கியனோ ஒன்றிய கவுன்சிலர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காம வெள்ளந்தியான்னு சொல்லுவான். எதுவுமே தெரியாத, பிரித்து பார்க்க தெரியாத, அவன் வேற சாதி நான் வேற சாதி, அவனுக்கு எதிராக நிக்கணும்னு கூட தெரியாத சமூகத்தை கூர்மைப்படுத்துகிறீர்கள். எப்ப வேணாலும் குத்தும். தெரியாத அந்த வேலையை செய்றீங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு செய்றீங்க. காவக்காரன்ட்ட எப்பவுமே அதிகாரம் இருக்குங்கிறத மறந்துட்டீங்க. எத்தனை கிராமம்? குறைஞ்சபட்சம் 250 கிராமத்துல இங்க காவக்காரன் இருக்கான். என்ன
அதிமுக காரண்டையும் திமுக காரண்டையும் போயிட்டு ரோசம் இல்லாம இருக்கான், ரோசம் இல்லாம இருக்கான், சொரணம் இல்லாம இருக்கான், சூடு இல்லாம இருக்கான். அது இருக்க வரைக்கும் நீங்க தப்பிப்பீங்க. எத்தனை காலம் ஓடும்? அப்படி நாங்க வெள்ளந்தியா இருக்கிறதுனால தானே நீங்க உள்ளாட்சி பிரதிநிதி ஆகுறீங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்கீங்க. இதெல்லாம் உணரணும். ஒரு ஆண்டியம்பலம் அல்ல, 1000 ஆண்டியம்பங்களை என்னால் உருவாக்க முடியும் இந்த தொகுதியில. எதையுமே கண்டுக்காம நாம பாட்ட நம்ம சமூக பணியை பார்த்தா நீங்க உள்ளுக்குள்ள இருந்து குத்தி விடுவீங்களா? அந்த அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐயோ, நாங்க திருச்சி மாவட்டத்துல பிறந்தவயா, தமிழகத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கோம். எந்த நாய் எந்த சந்துக்குள்ள போகுதுன்னா அங்க எந்த நாய் அங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்யா. நீங்க நினைச்சுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு போனை போட்டு அம்பலக்காரனை புடி, முத்துராஜாவை பிடிச்சு தூக்கு தண்டனை கொடுத்துருவியா? இப்ப வழக்கு 42 பேர் இருக்கோம். அந்த வழக்குல என்ன ஒரு வழக்கு பாது 2016 எரம்பட்டியில செலத்து வந்த வழக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே. நீங்க நினைச்சுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு போனை போட்டு செல்வகுமார் 1000 செல்வகுமார் உருவாவாண்ட, 1000 செல்வகுமார் உருவாவான். பூமி இல்லைன்னா லட்சம் பூமி உருவாவான் அந்த தொகுதியில. தமிழகம் முழுக்க இந்த சாதி உயிரோட்டமாக இருக்கிற சாதி வேற எவனும் வரமாட்டான். இன்னைக்கு சாதின்னு கூடுறனா பறையர் சமூகத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு போனை போட்டு மட்டும் தாண்டா கூடுறான். நீங்க நினைச்சுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு போனை போட்டு தமிழகத்தினுடைய முதல்வரை வச்சு மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறோம். நீலாம் எங்க எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னாரு, அந்த மாதிரி நீலாம் ஒரு பிக்கடா பய இங்க உட்காந்துக்கிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு இதோட அடக்கிக்கணும். அடுத்து இந்த போஸ்டர் அடிக்க விடுறது தேவை. அடுத்தலாம் நாங்க போன்ல பேச மாட்டோம், வீட்டுக்கு வந்துருவோம் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு. உடனே காவல்துறை வீட்டுக்கு வந்துருவோம்னா வேற எதுவும் நினைக்கிறது. ஆர்ப்பாட்டம் தார்மீக அடிப்படையில ஆர்ப்பாட்டம் பண்ணுவையா? சும்மா இருக்கும் போதே கலவரம் பண்ற சாதின்னு சொல்லி பிடிச்சி உள்ள போடுறீங்க. ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வீடு முற்றுகை, காவல் நிலையம் முற்றுகை தூக்கிட்டு பண்ணீங்களே. ஏதோ பெரிய செய்யாத தவறு செஞ்ச மாதிரி இவனை பிடிச்சி தூக்கி அவன்கிட்டே இருக்கிறது 4 எலும்பு தான். இவனை தூக்கிட்டு போற பார்த்தா நம்மளாம் பதறான் தமிழ்நாடு முழுக்க. என்னாச்சுப்பா, என்னாச்சு தலைவரா, என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, பிளெக்சிபிளா போங்கடான்னு ஒரு கண்டனத்தை தெரிவிங்கடான்னு தான் சொன்னேன் தம்பிகள்கிட்ட. இவன் உட்காந்துட்டான் ரோட்ல. நாங்க நினைச்சிருந்தோம்னு சொன்னா தமிழகம் முழுக்க தமிழர் தேசம் கட்சியினுடைய மாணவரின் செயலாளரை இழுத்துக்கிட்டு போய் காவல்துறை, அவனுக்கு காயமாயிருச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் பண்ண சொல்லியிருப்போம். நாங்க காவல்துறைக்கு எங்க காவல்துறை எங்களுக்கு எதிரியே கிடையாது. நீங்க ஒரு அம்பு தான். ஏவுறது யாரு? நாங்க எதிரிய சரியா கணிப்போம். ஏன்னா நாங்க நாடாண்டவர்கள், காட்டி கொடுத்தவர்கள் அல்ல, கூட்டி கொடுத்தவர்கள் அல்ல, நாடாண்டவர்கள். யார சொல்றன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நாடாண்டவங்க. பேரரசருடைய 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற ஒரு சாதி சொல்லுங்க. தமிழகத்துல 1000க்கும் மேற்பட்ட சாதி இருக்கு. எந்த சமூகமாவது எங்களுக்கு ஒரு அரசர் இருக்காரு, இவருடைய வயது 1000, இவருடைய வயது 500ன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல. மிகப்பெரிய வரலாறு, மிக தொன்மையான வரலாறு கொண்ட சாதி இந்த முத்தரையர் சாதி. அதுல பிறந்துட்டோம். வழக்கு எது வந்தாலும் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அதிகமா மக்கள் வரணும்.
தம்பிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிராமங்களை நோக்கி போகணும். அடுத்தது இந்த இடத்துல தான் உட்கார்ந்து யோசிச்சோம், பேரரசருடைய ரத யாத்திரை நடத்தலான் இருக்கோம். பேரரசர் சிலைய வச்சு எல்லா கிராமத்துக்கும் பேரரசர் வரப்போறார். அது கூடிய விரைவில் ஒரு 15 நாள் டு 1 மாசத்துல ஏற்பாடு பண்ணிடுவோம். முதல்ல அது எங்க வருதுன்னா, நத்தம் தொகுதியில இருக்க 250 கிராமத்துக்கு முத்திரை கிராமத்துக்கு தான் போக போகுது. நீங்க பேரரசரை தேடி போனீங்க, அடுத்த சதய விழா வரைக்கும் பேரரசர் மக்களை சந்திக்க கிளம்ப போறாரு. இந்த இடத்துல தான் அது தோணுச்சு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பேரரசர் வருவார். நீங்க அங்க பேரரசரை பார்த்து வணங்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்க செய்ய போறோம். யாரை பார்த்தும் அஞ்சுகிற படை இல்லை இந்த பேரரசருடைய படை. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம் எதுவா இருந்தாலும் எந்த எல்லைக்கு காவல் அதிகாரிகள் செல்கிறார்களோ அந்த எல்லைக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை செல்ல தயாராக இருக்கிறதுன்னு இந்த நேரத்தில் சொல்றேன். என்ன வேணா பண்ணு. இன்னும் 10 பேர், இன்னும் அடுத்த சதய விழாக்குள்ள 1000 பேர் மேல வளர்க்கப்பட்டாலும் அத்துணை பேரையும் வெளியே எடுத்து கொண்டு வந்துருவோம். காவல்துறை தார்மீக அடிப்படையில அடிக்கிற உரிமை காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல கண்ணியமா நீங்க பயன்படுத்திக்கணும். வேற யார்கிட்டையும் காட்டுங்க, எங்க கிட்ட காட்ட வேண்டாம். ஒரு தடவை ஒரு 6 பேர்த்து மேல வழக்காயிருச்சு, சரி உள்ள போயிட்டு வெளியே எடுத்துக்கங்கப்பா, அமைதியா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இனிமே இது போன்ற நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி நடக்கும், அல்லது காவல்துறையை ஏவி விட்ட அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு முன்னாடி நடக்கும். அதுக்கு நாங்க தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் மணி 10 மணியை தாண்டிருச்சு. உணர்வு பூர்வமான கூட்டத்தால மட்டும்தான் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியும். உணர்வு இருக்கணும். அதிமுக கூட்டம், திமுக கூட்டம்னா 1 மணி நேரம் தான். பணத்தை வாங்கினா வேன் எடுப்பான், போயிட்டே இருப்பான். இது அப்படியான கூட்டம் அல்ல. இது சமூகத்தை, தான் பிறந்த சமூகத்தை உயர்த்துவதற்கான கூட்டம், தான் பிறந்த சமூகத்திற்காக கூடிய கூட்டம். 12 மணி ஆனாலும் உட்கார்ந்துருப்போம். அதே மாதிரி இன்னொன்னு, நான் நத்தம் தொகுதியில மட்டும்தான் 4 மணி வரைக்கும் கொடியேற்றிருக்கேன். 6 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம்பரம் 4:15 வரைக்கும் நத்தம் தொகுதியில தான் கொடியேற்றிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு ரெக்கார்டு என்னன்னா, நைட்டு 12:45 ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. 12:45 வந்து அந்த பொண்ணும் பையனும் ஆரத்தை எடுத்து அவ்வளவு ஆர்வமா கூட்டு போனாங்க. என்ன ஊரா? பிள்ளையார் நத்தங்கிற கிராமத்துல. அந்த போகும்போது பாத்தீங்கன்னா பகல்ல இருக்க மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 100 தம்பிங்க இருப்பான். தாய்மார்கள் அத்தனை பேரு ஆரத்தை எடுத்து என்ன கூட்டு போனாங்க. 12:45 நடந்தது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான். அதனால இந்த தொகுதியை மறக்க முடியாது. இன்னும் நாம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். தேர்தல் வரப்போகுது. இனிமேலாம் முத்தரையர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளில் ஒரு முத்தரையர் தான் பஞ்சாயத்து தலைவராக வர வேண்டும். நம்ம பஞ்சாயத்து தலைவராக வந்துக்கலாம். காலம் காலமா நாடாரு, செட்டியாரு, ரெட்டியாரு, நாய்க்கரு அவங்க பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கவுன்சிலர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா சப்புன்னு உங்களுக்கு ஒரு அடி விழுவும். வாயிலே சப்புன்னு விழுவும் அடி. அவன் தான் இருந்தானே, இருந்து சாதியை நாசமாக்கிட்டானே. நாம் பெரும்பான்மையாக இருக்க பகுதிகளே உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நம்மவர்களை நாம் மட்டும்தான் ஆள வேண்டும். அந்த உறுதிமொழியோட இங்க போங்க. அடுத்து சட்டமன்றத்துக்கும் நம்ம முடிவு பண்ற ஆள் அது நம்மால் தான், வேற ஆள் கிடையாது. நம்மால் தான். நாம் முடிவு பண்ற ஆள் தான் சட்டமன்ற உறுப்பினரா வரணும். அதையும் முடிவு பண்ணிட்டு போங்க. அப்பதான் இந்த சமூகம் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
ஆளை ஏவி விட்டு நம்மளை எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற நேரத்தில் பதிவு பண்ணிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற தம்பிங்க பேர் அத்தனை பேரையும் சொல்ல முடியாது, மாவட்ட செயலாளர் பேர்லாம். கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் அழகுராஜா, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வெள்ளிமலை, திண்டுக்கல் வடக்கு மாவட்ட அவை தலைவர் கிருஷ்ணன், வடிவேல், சேகர், MS ராஜா, சின்னகாத்தான், ஞானசுந்தரி, ரா முத்துராஜா, ஆண்டிச்சாமி, M ராஜகவுண்டர், சி பூவன், மு பெரியகருப்பன், பூ நாகராஜ், கே செல்வராஜ், சக்திவேல், பொன்னம்மாள், சரசு, பூமிராஜா, சாமிகண்ணு, முத்துராஜ், ரா மகாமுனி, தங்கம், சதீஷ், நத்தம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள், நத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மச்சக்காலை உட்பட அத்துணை பேருக்கும், சிறுமலை ஒன்றிய நிர்வாகிகள், சிறுமலை ஒன்றிய செயலாளர் குமரவேல் ஆண்டி உட்பட அத்துணை நிர்வாகிகளுக்கும், சானார்பட்டி வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் ஆண்டிச்சாமி உட்பட அத்துணை நிர்வாகிகளுக்கும், நத்தம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் சே வைரமுத்து உட்பட அத்துணை நிர்வாகிகளுக்கும், நத்தம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரபு உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும், சானார்பட்டி தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் CPM பொன்னுச்சாமி உட்பட அத்துணை நிர்வாகிகளுக்கும், நன்றியுரையாற்றக்கூடிய CPM பொன்னுச்சாமி, தமிழ் திரு ஆண்டிச்சாமி உட்பட அத்துணை பேத்துக்கும், இங்கு வருகிறது இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும், வீர முத்தரையர் முற்றை முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.